செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேட்டுப்பாளையம் அருகே அரசு பள்ளியில் பயிலும் 9 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக 5 ஆசிரியர்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இச்செயலில் இடைநிலை ஆசிரியர் ஒருவரும் தொடர்பு படுத்தப்பட்டிருப்பதாகவும் புகாரானது எழுந்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் பள்ளி நிர்வாகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கதிர்வேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிர்வேல், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. அதாவது மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பணியாளர் கடந்த சில தினங்களுக்கு முன்னார பாலியல் வன்கொடுமை, அதுக்கப்புறம் குழந்தை திருமணம், குழந்தைகள் உதவி மையம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அங்க பள்ளியில பயிலக்கூடிய 7 மற்றும் 8, 9 மாணவிகள் 9 பேர் தங்களிடம் பள்ளியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர் நடராஜன் அப்படிங்கிறவர் பாலியல் ரீதியா தொந்தரவு செய்யறதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து வகுப்பாசிரியரான கீதா மற்றும் ஷியாமலா உள்ளிட்டோரிடம் அப்போதே தெரிவிச்சதாகவும், அதனை அறிந்தும் பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியை ஜமுனா, அதுக்கப்புறம் பட்டதாரி ஆசிரியை சண்முகவடி உள்ளிட்டோர் கண்டுகொள்ளாம இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஹப்ஷா கொடுத்த புகாரின் பேர்ல மேட்டுப்பாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா பள்ளி மாணவிகள் 9 பேரை பாலியல் தொந்தரவு செய்த ஆசிரியர் நடராஜன் மீது போஸ்கோ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேலும் 4 ஆசிரியர்கள் மீது தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.